ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய வேலைவாய்ப்புகளுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வெறும் 12வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 42 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓசி கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான வயது வரம்பு 18லேருந்து 42 இருந்துக்க ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிளுங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 4 செப்டம்பர் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். முழுசாக 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. மேலே டாப்பில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த போஸ்டிங்களோட நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரைட் சைட் டாப் கார்னரில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புது ஃபோட்டோவாக ஒட்டுங்க, பழைய ஃபோட்டோவாக ஒட்டவே ஒட்டாதீங்க. அதை ரீசனை வச்சு கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், விண்ணப்பதாரின் பெயர் என்ன, அதில் கேபிட்டல் லெட்டரில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, நேம் ஆஃப் த ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய தகப்பனார் பெயர், அப்படி இல்லை கல்யாணான பெண்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, DD/MM/YYYங்கிற அந்த ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய ஏஜ் என்ன, உங்களுக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் என்ன ஆச்சு அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அண்ட் தென் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா இல்லை ஆகாதவரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபோன் ஆர் மொபைல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய தொலைபேசி என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. கம்பல்சரி இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணணும், மறக்காமல் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ், டைப் ரைட்டிங் அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத இருந்துச்சு அப்படின்னா, இஃப் எனி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் அங்கே வேலை செஞ்சீங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 2-3 இடத்துல வேலை செஞ்சேன்னா லைனாக 1 2 3ன்னு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. எப்போ ஆரம்பிச்சிங்க, எப்போ ஸ்டேட், இல்லை இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், இப்போ வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இங்கே 2 டேட்டில் ஸ்டில் நவ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மொத்தமாக டோட்டல் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க. பெயர் எழுதிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர், அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ண போகிறது. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை ஃபில் பண்ணி நீங்கள் இது கூட எல்லா டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணும். இது கூட வச்சு அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அனுப்பிச்சிடாதீங்க, ஜெராக்ஸ் காப்பி மட்டும் வச்சு அனுப்பிச்சுங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனையும் படித்து பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம நீங்கள் எதுவும் அப்ளை பண்ணாதீங்க.
சரி, என்ன வேலை வாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவியாளர் கலந்த கணினி இயக்குபவர், அதாவது அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வேலை வாய்ப்புக்காக ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 12,000 rupees per month உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு. இது இல்லாமல் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸோ இல்லை டிப்ளமோவோ கம்ப்யூட்டரில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வெயிட்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 18லேருந்து 42 வயதினர் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 15 தினத்துக்குள் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4/9/2024, 2 வாரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் எதையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மற்றும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு 4வது தளம் எஃப் பிளாக் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். நீங்கள் அனுப்ப வேண்டிய உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க 041722999347. இந்த எண்ணுக்கு நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் தாராளமாக கால் பண்ணி ஏதாவது டவுட் இருக்குது, கொரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இது கூட வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சு அனுப்பணும். யாரும் ஒரிஜினல் வச்சு அனுப்பிடாதீங்க. சரிங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த வேலை வாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு டிபார்ட்மெண்ட்டில் தான் இதுக்கான ஜாப். அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.